மார்க்கெட் புரிஞ்சுக்கோ சீரியஸ்ல இன்னைக்கு டே 2. மார்க்கெட்ல மொத்தம் 2 அனாலிசிஸ் இருக்கு. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதை ரெண்டத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க பிகினரோட ஒரு ஸ்டெப் அஹெட் தான். இதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இமேஜின் நீங்க செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பைக் வாங்க போறீங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா அந்த பைக்கோட இன்ஜின் எப்படி இருக்கு, மைலேஜ் எவ்வளவு தருது, அந்த ஓனர் இதுக்கு முன்னாடி எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இது அப்படியே ஸ்டாக் மார்க்கெட் கூட ரிலேட் பண்ணீங்கன்னா ஒரு கம்பெனி எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்றாங்க, அந்த கம்பெனியை யார் மேனேஜ் பண்றா, யார் அந்த கம்பெனியோட ஓனர், அந்த கம்பெனி ஃபண்டமெண்டலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதாவது எவ்வளவு கடன் வச்சிருக்காங்க, எவ்வளவு நெட் ப்ராஃபிட் மேக் பண்றாங்க, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். செகண்ட் பைக் வாங்கும்போது அந்த பைக்கோட பிரைஸ் திடீர்னு மார்க்கெட்ல டிமாண்ட் அதிகமாகி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதாவது அந்த டிமாண்ட் அதிகமாகுது, ஸோ ஷார்ட் டேர்முக்கு அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதை தான் சார்ட்ஸு, கேண்டில் ஸ்டிக்ஸு, பேட்டர்ன்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா எந்த ஸ்டாக்கை வாங்க போறீங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா எப்போ அந்த ஸ்டாக்கை வாங்க போறீங்க. இதுதான் ஈஸியான டிஃப்ரென்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்க ஃபாலோ அவர் சேனல், ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ.